ஜோதிட அபிமான அன்பர்களுக்கு வணக்கம். நான் ரமேஷ் ராகவேஸ்வர அன்னூர். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சற்று பொழுது பார்ப்போம். அதை பொது பலனாக உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த 2026இல் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பகவான் இப்போ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி போகிறாருங்க. அதுக்கடுத்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அவர் மீண்டும் அதிசீக்கிர கதியில் சிம்ம ராசிக்கு போவார். மறுபடியும் திரும்ப ஜனவரி 24 மீண்டும் கடகராசிக்கு வருவார். அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சிங்கிறது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகராசிக்கும் போகிறாரு. இவ்வாறு வானத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. இப்போ இதில் நமக்கு உங்களுடைய ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பொது பலனாக பார்ப்போங்க. ஜாதகத்தில் தான் துல்லிய பலன் இருக்குங்க. இதில் பொது பலனை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. பொதுவாக எதையும் யாரையும் நம்பாத ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த வருடம் பார்த்தோன்னா மிதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு அந்த அதிகம் நம்ம சொல்ல முடியாது. மிதமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. இருப்பினும் ஜூன் மாதம் வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால், அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத சில தன ஆதாயங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் பரிவர்த்தனையாகும் போது இந்த வருஷம் தொடங்குறதுனால திடீர் பண வரவுகள், திடீர் கஷ்டங்கள், திடீர் இழப்புகள், இது எல்லாமே சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சத்தையும் கொடுப்பாங்க. இது மாதிரி விஷயம் வராமல் தவிர்க்கிறதுக்கு பெருமாளுடைய வழிபாடும், அதுக்கடுத்த குரு தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடும், பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்குறதும், தாய்மாமன் இருந்ததுன்னா அவங்களுடைய ஆலோசனை கேட்குறதும், இல்லை அவங்களுடைய உறவு முறைகள் நல்லபடியாக வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இது இருக்கும். அதுக்கடுத்தது கல்வி, இப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க பொண்ணுங்களுக்கு இயன்ற உதவிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா, பேனா பென்சில் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த திடீர் பண வரவுகள் இந்த வருஷம் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. அதுக்கடுத்த திரும்ப அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசீக்கிர கதியில் சிம்மராசிக்கு போவார். அந்த காலகட்டமும் நல்லாயிருக்கும். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் உங்களுக்கு சுமாராக இருக்குங்க. அதுக்கடுத்து 4ஆம் இடத்துக்கு போகும்போது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். இது வரைக்கும் பழைய வண்டியில் போயிட்டுருக்கீங்கன்னா புதுசாக வண்டி வாங்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு வீடு கட்டுறதுக்கு, ஒரு சில பேருக்கு இருக்கிற வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு, ஒரு சில பேருக்கு பொன் பொருளெல்லாம் சேர்க்கை ஏற்படக்கூடிய அம்சத்தையும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் அப்படி இருக்கும். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு. இதில் மாணவ மணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும். இப்போ எல்லாமே குழந்தைங்க எல்லாமே செல்ஃபோன் யோகமாகிறதுனால செல்ஃபோனை தான் கையில் வச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் குறைச்சிட்டு படிக்கிறதில் அதிக கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா இந்த வருஷம் கெட்ட பேர் இல்லாமல் பார்த்துக்கலாம் ரிஷபராசிக்கார மாணவ மணிகளுக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்த இல்லத்தரசிகளுக்குன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேயே சந்திரன் இருக்கும். அதிக மனக்குழப்பங்கள் நிறைந்த வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இந்த பொறுப்புகள் எல்லாம் நான் எப்படி நம்ம செய்ய போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கவலைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கோவப்படுறது கொஞ்சம் அதிகமாக படுவீங்க. சில பேருக்கு வீடு மாறுதல், இடம் மாறுதல், வேலை மாறுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து இதில் கொடுப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்கன்னா போதும் இல்லத்தரசிகளுக்கு. ஆனால் இல்லத்தில் சுபகாரியத்துக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு பொதுவாக ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுப்பாங்க. வயதான நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2-8 பரிவர்த்தனைங்கிறது என்னென்னா, நம்ம பேச்சில் நிதானம் தேவை. நம்ம ஏதாவது சொல்லி பெரியவங்க நம்ம ஏதாவது சொல்லுவோம். அதுக்கு சின்ன பசங்க உங்களுடைய பசங்க ஏதாவது வேறு விதமாக புரிஞ்சுட்டு ஏதோ அவமானமாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. அதனால் பேச்சில் நிதானம் தேவை அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். இறை வழிபாடுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அம்மன் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்றதை இன்றைக்கி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்ததாக இந்த வருஷம் சில பேருக்கு மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. சனி பகவானும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் 2 பேரும் பரஸ்பரம் பார்த்துக்கிறதுனால மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கருத்து வேறுபாடோ, இல்லை வண்டி வாகனங்களில் போகும்போது சில விபத்துக்களோ பொதுவான நபர் கொடுப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் செய்கிறது நல்லது. இல்லைன்னா முருகன் கோயில் இருக்கக்கூடிய சிவனையும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய முருகனையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும்போது இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு, திடீர் விபத்துகள் இல்லாமல், இட வகையில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. நன்றி, வணக்கம்.